ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூன் மாதம் 14 தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு மெய்ப்பனானவர். எசேக்கியேல் 34:12 சொல்லுகிறது, ஒரு மெய்ப்பன் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி. கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை பல இடங்களிலே வெளிப்படுத்துகிறார். தாய் தேற்றுவதைப் போல தேற்றுகிறார் என்றும் ஏசாயா 66:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல இறங்குகிறார் என்றும் 103 சங்கீதம் 13 வேதம் சொல்லுகிறார். மேலும் அவர் நல்ல மெய்ப்பனாகவும் இருக்கிறார். 23 சங்கீதத்தில் மொத்தம் 6 வசனங்கள் தான் உண்டு. ஆனால் ஒவ்வொரு வசனமும் மெய்ப்பனுடைய அன்பை குறித்து பேசுகிறது. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தாவீது விசுவாச அறிக்கை செய்தார். அவர் ஒரு மெய்ப்பனாய் இருந்தாலும் கூட தனக்கு மேலாக தேவனாகிய கர்த்தர் மெய்ப்பனாய் இருக்கிறதை உணர்ந்து தன்னை ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல தாழ்த்தினார். தனக்கு ஒரு மெய்ப்பன் தேவை என்பதை உணர்ந்த அவர் கர்த்தரையே தனக்கு மெய்ப்பனாக தெரிந்து கொண்டார். தாவீது தெரிந்து கொண்டபடியே கர்த்தர் அவருக்கு மெய்ப்பனாய் இருக்க சம்மதித்தார். இயேசு சொன்னார், யோவான் 10:11, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். தேவனே, நீர் என்னுடைய மெய்ப்பன் என்று உரிமை பாராட்டி அவரை பற்றி கொள்ளுங்கள். நீர் என்னுடையவர், நான் உம்முடையவன் என்று சொல்லுங்கள். நீர் முற்றிலுமாக என்னுடையவர், நான் 100% உம்முடையவன் என்று அர்ப்பணித்து விடுங்கள். ஒரு மெய்ப்பனுக்கு ஒரு ஆடு மாத்திரமே இருக்கும்போது அந்த மெய்ப்பனை யெகோவா ராய் என்பார்கள். பல ஆடுகள் இருக்குமென்றால் ராத்தன் என்பார்கள். இந்த இடத்தில் தாவீது தான் ஒருவரே அந்த மெய்ப்பனுக்கு ஆடாய் இருப்பதைப் போல எண்ணி பேசுகிறார். ஒரு மெய்ப்பனுக்கு ஒரே ஒரு ஆடு மாத்திரமே இருக்குமென்றால் அந்த மெய்ப்பனுடைய முழு அன்பும் அக்கறையும் கரிசனையும் அந்த ஆட்டிற்கு கிடைக்கும். 24 மணி நேரமும் அந்த ஆட்டின் மேல் அன்பை பாராட்டுவான். ஆனால் ஒரு மெய்ப்பனுக்கு 500 ஆடுகள் இருக்கும் என்றால் கால் முறிந்ததையும் நோய் பற்றி கொண்டதையும் அவனால் சரியாக கவனிக்க முடியாது. கர்த்தர் முழு உலகத்தையும் சிருஷ்டித்திருந்தாலும் தனிப்பட்ட முறையிலே உங்கள் மேல் அக்கறை கொள்ளுகிறார். ஒரு தனிப்பட்ட சமாரியா ஸ்திரியை தேடி சென்றார். 38 வருடம் பெதஸ்தா குளத்தின் கரையிலே இருந்த ஒரு திமிர்வாதக்காரனை குணமாக்க அங்கே கடந்து சென்றார். லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனிதனை சந்திக்க கனசரேத்து கடல் அருகே உள்ள கல்லறைக்கு போனார். ஒரு நிக்கதமோடு இரவு நேரத்தை செலவழித்தார். கர்த்தர் ஒவ்வொருவர் மேலும் தனிப்பட்ட அக்கறை செலுத்துகிறார் என்பதையே இந்த நிகழ்வுகள் தெரிவிக்கின்றன. கர்த்தர் சொல்லுகிறார், ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய ஆடாய் இருக்கிறதுனாலே அவர் உங்களை ஏந்துவார், சுமப்பார், தாங்குவார், தப்புவிப்பார். இன்றைய நினைவிற்கு 23 சங்கீதம் 2 அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இன்றைய வேத வாசிப்பு காலை எஸ்ரா 9 மற்றும் 10 அதிகாரங்கள், மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1 அதிகாரம்.
அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்முடைய நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். அவர்தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை சந்தித்து மென்மேலும் உங்களை உயர்த்துவாராக. ஆமென்.